வாரத்துக்கு முன்னாடி நம்ம கச்சத்தீவு பிரச்சனையை எழுப்பணும். காங்கிரசும் திமுகவும் ஒன்னா சேர்ந்து எப்படி இந்தியாவின் உயிரோட்டமான ஒரு பகுதியை வேற நாட்டுக்கு தாரை வார்த்து கொடுத்தார்கள் என்பது பற்றிய அரசு ஆவணங்கள் வெளியிடப்பட்டன. அப்பதான் தெரிஞ்சது அவங்க தமிழகத்திற்கு இழைத்த அந்த துரோகம். இந்தி கூட்டணியினர் இந்தியாவின் இறையாண்மையை சேதப்படுத்தினதுக்கான விலையை பாவம் நம்ம தமிழக மீனவர்கள் தான் அதுக்கு விலை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். 19 अप्रैल को இந்த பாவங்களுக்காக வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் போது மக்களாகிய நீங்கள் தான் அவர்களுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும். திமுக எப்பவுமே அதிகார ஆணவத்திலேயே மிதந்து கொண்டிருக்கிறது. நம்ம பாஜகவின் தமிழக தலைவர் திரு அண்ணாமலை பற்றி திமுகவின் ஒரு தலைவர் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அவர் கேட்கிறார், யார் இந்த அண்ணாமலைன்னு, who is he அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அந்த அளவு ஆணவம் அவர்கள் கண்களை மறைக்கிறது. யார் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கிறாங்கன்னா அந்த அளவு அவங்கள கண்களை மறைக்கும் அந்த ஆணவத்தை தமிழகம் என்றும் அனுமதிக்காது. தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிரானது அந்த ஆணவம். ஒரு இளைஞன் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருந்து வருகிறார். ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியாக செயல்பட்டு இருக்கிறார். காலத்தில் வீரம் காட்டிக் கொண்டிருக்கிறார். அவரை தெரியலையா அவங்களுக்கு? இதுதான் அவங்க உண்மையான குணம். ஃபேமிலி பாலிடிக்ஸ்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து ஒரு இளைஞன் நேர்மையான அரசியல் செய்ய முன் வர்றாங்கிறதே பிடிக்கலங்கிறது தான் உண்மையான கருத்து. நண்பர்களே, சில நாட்களுக்கு முன்னால டிஎம்கேவோட ஒரு பெரிய தலைவர் பேசுறார். என்ன பேசுறார்? இந்த தேர்தல் மோடியை பாரதத்தை விட்டு வெளியேற்றுகிற தேர்தல் என்று பேசுகிறார். அவருக்கும் அவருடைய கட்சிக்கும் நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன், நல்ல காதை திறந்து கேளுங்க. இந்த தேர்தல் எதுக்குன்னா ஊழலை இந்தியாவை விட்டு அகற்றுகிற தேர்தல். இந்த தேர்தல் எதுக்குன்னா உங்களோட வம்சாவளி அரசியலை இந்தியாவை விட்டு வெளியேற்றுகிற தேர்தல். இந்த தேர்தல் எதுக்குன்னா போதை பொருளை இந்தியாவை விட்டு விரட்டுகிற தேர்தல். இந்த தேர்தல் எதுக்குன்னா திமுக பொத்தி பொத்தி பாதுகாத்துக் கொண்டிருக்குது தேசியத்துக்கு எதிரான கொள்கை விரோத போக்கு, அதை வெளியேற்றுகிற தேர்தல். தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் உங்கள் வேட்பாளராக கோவையில் களத்தில் இருக்காரு. மதிப்பிற்குரிய மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் நீலகிரியில் போட்டியிடுகிறார். இவங்க ரெண்டு பேரும் உங்களுடைய குரலை நேரடியாக எனக்கு டெல்லியில வந்து ஒலிப்பார்கள். இவங்களோட பொள்ளாச்சியில் இருந்து திரு கே வசந்தராஜன் அவர்களும் திருப்பூர் மக்களவையில் போட்டியிடும் ஏபி முருகானந்தம் அவர்களும் பாஜகவில் போட்டியிடுகிறார்கள். இவங்களோட வெற்றி தமிழகத்தின் வளர்ச்சிக்கான புதிய பாதைகளை திறக்கப் போகிறது. இது மோடியின் கேரண்டி. என்னுடைய இந்த செய்தியை நீங்க தமிழ்நாடு மக்கள் ஒவ்வொருவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். நீங்க செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. கண்டிப்பாக இவர்கள் வெற்றி செய்தியை எல்லோருக்கும் அறிவியுங்கள்.